Hello students, 10th Max Public Exam answer paper ஓட ஒரு paper presentation video, அதாவது answer key பார்க்க போகிறோம். 99 மார்க் எடுத்திருக்காங்க 100க்கு 1 மார்க் எங்கே மிஸ் ஆயிருக்கு, எதனால் போயிருக்கு, அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, நாம் எப்படி சென்ட மார்க் ஸ்கோர் பண்ணுறது, அதாவது 100க்கு 100 ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது, பாஸ் ஆகிறது, 80+ எடுக்கிறது, 90+ எடுக்கிறது, இந்த மாதிரியான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ சொல்லக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸுமே வந்து உங்களுக்கு நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் என்னென்னா இதே பேசிக்கில் கான்செப்டில் இருக்க கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டாக உங்களுக்கு பப்ளிக்கு வரும். இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷனில் நீங்கள் கற்றுக்க வேண்டியது, நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன மிஸ்டேக்ஸ்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணணும், என்னெல்லாம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற முக்கியமான தகவல்களை இதில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக 11th and 12th வீடியோஸ் போட இருக்கிறோம். ஸோ வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோஸ் ஃபுல்லாக லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வந்து கொஷின் நம்பர்ஸ், அதாவது ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் எவ்வளோ மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கொஷின் நம்பர் வைஸ் டோட்டல். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 13th ஒரு 1 மார்க்கு. ஸோ 1 மார்க் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணாதனால இவங்க வந்து 99 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 13th கொஷின்ஸ்க்கான 1 மார்க் கரெக்டாக எழுதியிருந்தாங்கன்னா அழகாக சென்டம் எடுத்திருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ புரியுதுங்களா இந்த வீடியோவில் முக்கியமான கண்டென்ட்டு, ஏன் நம்ம 1 மார்க்ஸ் மிஸ் ஆகுது, ஏன் அந்த 1 மார்க்ஸை வந்து நம்ம எப்படி விடாமல் படிக்கணும் அப்படின்னா, சென்டம் எடுக்கிறதுக்கு அந்த 1 மார்க்கும் ரொம்ப அவசியம் தேவை. அதுவும் வந்து 70 எடுக்கிறவங்களுக்கு ஒரு 1 மார்க் போச்சு அப்படின்னா அது பெருசாக வந்து அஃபெக்ட் ஆகாது. ஆனால் சென்டம் எடுக்கும் பொழுது அந்த 1 மார்க்கால் மார்க் போகுன்றது அப்படின்றது ரொம்ப ஒரு வேதனையான விஷயம் இல்லையா? ஸோ எல்லா 2 மார்க்ஸும் அழகாக எழுதி ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க, 8 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ கரெக்டாக மிஸ் ஆனது அந்த 13th கொஷின். அதே மாதிரி பேஜ் வைஸ் டோட்டல் போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் பேஜில் 13, செகண்ட் பேஜில் 6, இந்த மாதிரி டோட்டல் போட்டு அங்கேயும் 99 குறிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? இது ஃபுல்லாக நீங்கள் எதுவும் அட்டன் பண்ணக்கூடாது. கரெக்ஷன் பண்ணுறவங்க இந்த பாக்ஸை ஃபில் பண்ணுவாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ கீழே பாருங்கள் சைன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேப்பரை யாரெல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணுறாங்களோ அவங்களாம் இங்கே சைன் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்வு எழுதுபவர் செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவை, என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது. புட் யுவர் சிக்னேச்சர் இன் த டாப் ஷீட் இன் த அப்ராப்ரியேட் பிளேஸ். அதாவது உங்களோட ஆன்சர் ஷீட்டில் உங்களோட முகப்புச்சீட்டு அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃப்ரண்ட் பேஜோட டாப் ஷீட்டில் மேலே இருக்க ஷீட்டில் அதில் மட்டும்தான் நீங்கள் சைன் பண்ணணும், எல்லா இடத்துலையும் சைன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி 20லேருந்து 25 லைன்ஸ் பேஜ் கொடுத்துருக்கோம், அது ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணணும் கரெக்டாக. இருபுறத்திலும் எழுத வேண்டும். ஆன்சர் இன் போத் சைட்ஸ் ஆஃப் பேப்பர். ஒரு பேப்பர் இருக்கு அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே எழுதணும்னு சொல்கிறாங்க. ரஃப் ஒர்க் எல்லாமே வந்து ஒரு பேஜோட கீழே தான் ரஃப் காலமாக யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? லோயர் பார்ட்டில். ஓகே, அதே மாதிரி லோயர் பார்ட்னா அது எங்கே அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து சரியான வினாயன் தவறாமல் எழுத வேண்டும். கொஷின் நம்பர் கரெக்டாக எழுதுனாதான் உங்களுக்கு மார்க்ஸ். நீங்கள் கொஷின் நம்பர் எழுதாமல் விட்டாலும் தவறாக எழுதினாலும் உங்களுக்கு மார்க்ஸ் போயிடும். இரு விடைகளுக்கு இடையே இடைவெளி விட்டு எழுத வேண்டும். ஒரு சம்முக்கும் இன்னொரு சம்முக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு லைன் விட்டு தான் நம்ம எழுதணும். அதே மாதிரி நீலம் அல்லது கருப்பு மை கொண்ட பேனாவல் விடைகளை எழுத வேண்டும். இதில் பாருங்கள் உங்களுக்கு பிளாக் கலர் இருக்கா? ஸோ உடனே என்ன பண்ணுறீங்க எல்லாரும், இது பிளாக் பென்னில் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. அது தவறு. இது வந்து ஸ்கேன் காப்பி, ஸோ ஜெராக்ஸ் காப்பி மாதிரி. ஸோ அதனால் பிளாக்ல வருது. ஆனால் என்ன பென் யூஸ் பண்ணும்? ப்ளூ பென் ஒன்லி யூஸ் பண்ணுங்கள், ஜெல் பென் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா இங்க் பென் யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக எக்ஸாம் அன்னைக்கு புதுசாக வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகும். விடைத்தாளில் எழுதாத பக்கங்களில் குறுக்கு கோடு இட வேண்டும். அதாவது எந்த பேஜெல்லாம் நீங்கள் எழுதலையோ அதெல்லாம் என்ன பண்ணணும்? கிராஸ் பண்ணணும், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். வினாத்தாளில் எந்த வித குறியீடும் இடக்கூடாது. கொஷின் பேப்பரில் எதையுமே வந்து நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது. அதாவது 1 மார்க்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, கொஷின் பேப்பர் கைக்கு வந்தோடனே அதில் இருக்க ஆப்ஜெக்டிவ்ஸ் கொஷின்ஸ்க்கு ஆப்ஷன் ஏவா பியா அப்படின்னு சொல்லிட்டு மறந்துற போதுன்னு வேகமாக டிக் பண்ணிப்பீங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. கொஷின் பேப்பரை எதுவுமே நம்ம எதை எழுத போகிறோம் எதுவுமே, அதாவது ஒரே ஒரு டாட் கூட வைக்கக்கூடாது. கொஷின் பேப்பரை நீட்டாக இருக்கணும். அதே மாதிரி ஆன்சர் ஷீட்டை டேமேஜ் பண்ணக்கூடாது. டோன்ட் டேமேஜ் த ஆன்சர் பேப்பர். விடைத்தாளை நல்லா அழகாக வச்சு அழகாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுத்துடணும். அதில் இங்கு கொட்டுறது, தண்ணியை கொட்டுறது,
வேர்வை அதில் படுற வைக்கிறது, திருப்பும்போது வேகமாக கிழிக்கிறது, இந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா உங்களோட மார்க்ஸ் நிறைய இடங்கள்ல போயிடும். விடைத்தாளில் எந்த ஒரு பக்கத்திலும் தேர்வு எண் பெயர் எழுதக்கூடாது. அதாவது உங்களோட ஆன்சர் ஷீட்டில் டாப் ஷீட்டில் நம்ம எழுதுனது போதும். மற்ற பேஜில் எங்கேயுமே வந்து ரெஜிஸ்டர் நம்பரோ உங்களோட நேமோ எதுவுமே நம்ம வந்து எழுதக்கூடாது. அதே மாதிரி ஸ்கெட்ச் பென்னோ கலர் பென்சில் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஆன்சர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட லெஃப்ட் மார்ஜினில் நீங்கள் என்ன பண்ணணும், கொஸ்டின் நம்பர் மட்டும் தான் போடணும், வேறு எதுவும் சம்ஸ்லாம் எழுதக்கூடாது. விடைத்தாள் புத்தகத்தின் எந்த தாளையும் கிழிக்கவோ நீக்கவோ கூடாது. உங்களுக்கு ஆன்சர் ஷீட் வந்து ஒரு புக்லெட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதில் எழுதாத பேஜஸ் எதாவது இருக்குது அப்படின்னா அதை கிழிக்கிறதோ இல்லை அதை வந்து கிழிக்கிறதோ இல்லை டேமேஜ் பண்ணுறதோ எதுவும் இருக்கக்கூடாது, நீக்கிறதோ இருக்கக்கூடாது. அதே மாதிரி விடைத்தாளில் எழுதிய ஒன்றுக்கு மேற்பட்ட அனைத்து சரியான விடைகளையும் அடித்தல் கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போது விடைத்தாளில் நீங்கள் 1 மார்க் கொஷின்ஸ்லாம் எழுதுறீங்களா, அதோட ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்டாக எழுதிட்டு நீங்கள் ஒரு கொஷின் அடித்து எழுதிங்கன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு மேற்பட்ட கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மார்க்ஸ் போயிடும். சரிங்களா? ஸோ எப்படி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருமா. 2024 April 1 அன்னைக்கு எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ இங்கே வந்து அவங்க மேத்தமெட்டிக்ஸ் டேட் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கூட நம்ம எழுதணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ பார்ட் 1 இந்த மாதிரி பார்ட் 1 போடணும். என்ன அது பார்ட்டுன்னு மென்ஷன் பண்ணும். இங்கே பாருங்கள், கொஷின் நம்பர் லெஃப்ட் மார்ஜினில் கொஷின் நம்பர் போட்டு இந்த மாதிரி ஏபிசி என்ன ஆப்ஷனோ அதை எழுதி அதுக்கப்புறம் பக்கத்தில் ஆன்சர் எழுதணும். சொன்னது புரியுதுங்களா? ஸோ எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்காங்க. நான் 13th ஒன்றுக்கு ஆன்சர் ராங்காக எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கான கொஷின்ஸ் என்ன, அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றது தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க, நீங்கள் லைக் கொடுக்க மாட்டீங்க. லைக் கொடுத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷனாக வீடியோ போய் சேரும். சரிங்களா? ஸோ மற்றவங்களுக்கு ஒரு நல்ல செயல்களை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களோட மார்க்ஸுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்களா, இந்த பேஜில் என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பேஜில் கீழே லோயரில் ரஃப் அப்படின்னு சொல்லிட்டு 11th செம்மை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்காக கீழே ரஃப் காலம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான லோயர் ஷீட். ஓகே, லோயர் அதாவது ஷீட்டோட லோயர் பார்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணோம். இந்த சைட்லலாம் வந்து லைன் போட்டு பண்ணக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? அடுத்து 15th ஒன் இந்த 2 மார்க் கொஷின்ஸ் பார்ட் 2ல் வந்து 2 மார்க் கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 15th ஒன் 2 மார்க்ஸு, அதுக்கடுத்து 16க்கு 2 மார்க்ஸு, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 17th 2 மார்க்ஸு, அதுக்கடுத்து 18 2 மார்க்ஸு, 21 2 மார்க்ஸு, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 22 2 மார்க்ஸு, அடுத்து 23 2 மார்க்ஸு, அதுக்கடுத்து 24 2 மார்க்ஸு, 25 2 மார்க்ஸ், 28 2 மார்க்ஸ். ஸோ இதோட முடிஞ்சது. அப்போ டோட்டலாக எத்தனை கொஷின் அட்டன் பண்ணியிருக்காங்க? 10 கொஷின் அட்டன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பேஜை நான் ஃபுல்லாக காட்டுறேன், அப்போனா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். வீடியோவை நான் ஜூம் பண்ணி பாருங்கள். உங்களுக்காகவே நான் வந்து ஸ்மாலாக, அதாவது ரொம்ப ஷார்ட்டாக காட்டுறேன் புரியணுன்றதுக்காக. இந்த இடத்துல பாருங்கள், பார்ட் 2ன்னு போட்டாங்களா பேஜ், அதாவது 15th ஒன் 16th ஒன் 2 சம் தான் பண்ணியிருக்காங்க. அந்த 16 முடிஞ்சிட்டு கீழே பேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து 17th 18th ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அது கண்டினியூவேஷன் அப்படி நெக்ஸ்ட் பேஜ் போயிருக்காங்க. ஓகே, ஸோ 2 மார்க்ஸாக இருந்தாலும் அது இவ்வளோ லென்த்தாக தான் வருது. ஸோ அதை கரெக்டாக எழுதணும். அதேமாதிரி 17 ஒன்க்கு கீழே பாருங்கள் கேப் இருக்குது, ஆனால் அங்கே எழுதாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, லைன் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி லைன் போட்டு நீங்கள் அந்த ஆன்சரை முடிச்சிடணும். அந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் கூட பண்ணிடலாம் ஒரு பென்சிலால். அதுக்கடுத்தது 18th ஒன், அடுத்து 21 இதுலேயுமே 2 சம் எழுதியிருக்காங்க. செகண்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ அடுத்த பேஜுமே போயிருக்கு. ஓகேங்களா, அது ஃபுல்லாகவே போயிருக்கு. அதுக்குமே பத்தலைன்னு சொல்லிட்டு ரைட் சைடில் ஒரு லைன் போட்டு அந்த பேஜ்லேயே முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களுமே எழுதலாம். அதுக்கடுத்து 22, அடுத்தது 23. இந்த 23 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ அதோட பேலன்ஸ்க்கு 24 எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேஜில் அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க் கொஷின்ஸ்னால் ஒரு 2 சம்ஸ் ஆச்சும் முடிஞ்ச வரையும் எழுதுங்க. இல்லை அது வந்து பெரிய சம், கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு நெக்ஸ்ட் பேஜ் நான் போய் ஆகணும் அப்படின்னா அப்போ நெக்ஸ்ட் பேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து 29th சம் 5 மார்க் கொஷின்ஸ் பாருங்கள். 5 மார்க்ஸுமே எத்தனை எழுதணும்? 50 மார்க்ஸ் இல்லையா? டோட்டலாக 5 மார்க்ஸில் 10 சம் கேட்பாங்க. ஸோ 5th சம் எழுதியிருக்காங்க. 5th சம்மில் உங்களுக்கு LHS இஸ் ஈக்குவல் டு RHS ஹென்ஸ் ப்ரூவ்டு இந்த மாதிரி முடிச்சாதான் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இது ஒரு பேஜில் அழகாக முடிச்சிட்டாங்க. அடுத்து 30th பாருங்கள். 30th கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுமே கண்டினியூ ஆகுது. டேபிள் ஃபார்ம், செட் ஆஃப் ஆர்டர் பேர், இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். இதோட முடிஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சீக்வன்சஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து கண்டினியூவாக போகுது. ஓகே, நெக்ஸ்ட் பேஜில் டாப் வரையும் வருது. அடுத்தது வந்து ஸ்கொயர் ரூட் எழுதியிருக்காங்க, அது இங்கேயே முடிச்சுட்டாங்க. ஓகே,
இதே மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. ஆன்சரை ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் கரெக்டாக லெஃப்ட் மார்ஜினில் கொஸ்டின் நம்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மேட்ரிக்ஸ் கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அது ஃபைனலாக வந்து எடுத்து எழுதணும். இந்த பாருங்கள் எங்கள் லாஸ்ட்டாக எடுத்து எழுதியிருக்காங்க பாருங்கள். LHS is equal to RHS A² - 5A + 7 inverse 2 is equal to 0 hence proved. இப்படி முடிச்சாதான் உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. எனக்கு இந்த சம் சுத்தமாக தெரியாது அப்படின்றவங்க கூட இந்த கொஷினை எடுத்து எழுதி, அதாவது A² - 5A + 7 inverse 2 is equal to 0 அதை எடுத்து எழுதி LHS is equal to RHS hence proved அப்படின்னு நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சம்மே சால்வ் பண்ணாமல் எழுதுனா கூட உங்களுக்கு 1 மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இது வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான டிப்ஸ். அதே மாதிரி இது வந்து மென்சுரேஷனில் கொடுத்துருக்க சம் பாருங்கள். வால்யூம் கேட்டிருக்காங்க, ஹெச் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து எனக்கு சம்மே சால்வ் பண்ண தெரியாது அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஃபார்முலா தெரியுமா, சரி ஓகே நமக்கு ஃபார்முலா தெரியும், வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம். ஸோ 1/3 πh r² + rr + r² ஸ்கொயர் யூனிட்ஸ் ஃபார்முலா அழகாக எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எழுதுனாவே உங்களுக்கு ஃபார்முலாஸ்க்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. ரஃப் காலம் பார்த்தீங்களா கீழே எழுதியிருக்காங்க, நல்லா கவனிங்க. எங்கே ரஃப் காலமாக யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த பேஜில் கீழே ரஃப் ஒர்க் அப்படின்னு போட்டு எழுதியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா அடுத்து ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர். இந்த மாதிரி நீங்கள் டயக்ராம் போட்டு அதில் வந்து உங்களுக்கு கிளாக் வைஸ் நீங்கள் அதை கிளாக் வைஸ்ன்ட்டு இந்த ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரில் இந்த மாதிரி டயக்ராமில் நீங்கள் பாயிண்ட்டை பிளாட் பண்ணிவிட்டு ஸோ அது ஏ எங்கே வருது, பி எங்கே வருது, சி எங்கே வருது, டி வருது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் தான் அவங்க ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஹவுஸ், அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஷிப்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு எப்பயுமே வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ இந்த சம்ஸ்லேருந்து ஒரு சம் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அட்டன் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஷிப்ஸ் என்ன அப்படின்றத ஃபைனலாக எடுத்து எழுதியிருக்காங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி எழுதுங்க. அதுக்கடுத்தது ப்ராபபிலிட்டியில் 5 மார்க் கொஷின்ஸ். கண்டிப்பாக ப்ராபபிலிட்டி எல்லாரும் ஸ்லோ லேர்னராக இருந்தாலும் டாப்பராக இருந்தாலும் ஒருத்தரும் ஒரு கொஷின்ஸ் கூட விடாமல் 2 மார்க்ஸ் இருந்தாலும் 5 மார்க்ஸ் தான் ப்ராபபிலிட்டியில் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அட்லீஸ்ட் ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் 5 மார்க்ஸ் தெரியலன்னா 2 மார்க்ஸ் வச்சு அட்டன் பண்ணுங்கள். இந்த 7 + 77 5 + 55 இந்த சம்ஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மேக்ஸை பொறுத்தவரையும் ப்ளீஸ் 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 நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா அப்படியே நோட்டை வச்சு பார்க்குறது, கைடை வச்சு பார்க்குறது, ஆன்சர் ஷீட்டை வச்சு பார்க்குறது இதெல்லாம் இல்லாமல் சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அப்போ தான் எக்ஸாம் ஹாலில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அந்த டைமை வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா. ஸோ 4th பார்ட் பாருங்கள். ஜாமெண்ட்ரி 2 டேஞ்சன்ட். ஓகேங்களா. 2 டேஞ்சன்ட் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ரஃப் டயக்ராம் கொடுத்துட்டு அழகாக அதை பாருங்கள் எவ்வளோ அழகாக ரஃப் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேர் டயக்ராம் இங்கே 2 டேஞ்சன்ட் சொல்லி போட்டு ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே ஓவர் ரைட் பண்ணல. ஸோ அப்படியே உங்களுக்கு வெரிஃபிகேஷனோடு எழுதுனா மட்டும்தான் 8 மார்க்ஸ், இல்லைனா வெறும் 6 மார்க்ஸ் தான் கொடுப்பாங்க. வெரிஃபிகேஷனுக்கு 2 மார்க்ஸ். கண்டிப்பாக வந்து சென்டிமீட்டர் கீழே பாருங்கள் 7.4 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் எழுதணும். கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும் சரிங்களா. உங்களுக்கு என்ன தெரியுமோ நீங்கள் எழுதுங்க. இங்கே பாருங்கள் சிம்பிளாக தான் எழுதியிருக்காரு கன்ஸ்ட்ரக்ஷன். ட்ரா த ரேடியஸ் 3 சென்டிமீட்டர் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் 0. ட்ரா எ ஸ்ட்ரெயிட் லைன் OP is equal to 8 சென்டிமீட்டர். Use the OA and OP find the AP line segment. The verification of 2 tangent is 7.4 சென்டிமீட்டர். இந்த மாதிரி ஷார்ட்டாக முடிங்க போதும். அதுக்குமே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக எழுதணும்னு தேவை கிடையாது. இந்த மாதிரி ஒரு 4 பாயிண்ட் எழுதுனா போதும். அடுத்து கிராஃப் பாருங்கள். கிராஃப் வந்து கிராஃப் ஆஃப் வேரியேஷன்லேருந்து எழுதியிருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டு ஒய் என்ன எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பிளாட் பண்ணியிருக்காங்க பாயிண்ட்ஸை. ஸோ பாயிண்ட் என்னன்னு கொடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் XYயோட வேல்யூ மாறிலி கே என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் மீடியத்துக்கான வீடியோ போட சொல்கிறீங்க. தமிழ் மீடியத்துக்கான ஆன்சர் ஷீட் என்கிட்ட இல்லை, இருந்திருந்தால் கண்டிப்பாக போட்டிருப்பேன். ஸோ தவற எடுத்துக்க வேண்டாம். அடுத்து கிராஃப் பாருங்கள். ஸ்கேல் கண்டிப்பாக எழுதணும். ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் is equal to 2 யூனிட். ஆன் ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் is equal to 2 யூனிட்ஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுங்க. புரிஞ்சுதுங்களா. ஸோ கிராஃப் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்கன்ட்டு. இன்னுமே கூட இந்த கர்வ் கீழே பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் அப்படியே ஷேக் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதுவுமே இன்னும் பர்ஃபெக்டாக நல்லா பண்ணுங்கள். ஏன்னா கரெக்ஷன் பண்ணுறவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல மார்க்ஸ் போயிடும். புரியுதுங்களா. ஸோ இதுக்குமே வந்து அவங்களுக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 மார்க்ஸ் இங்கேயே கொடுத்துட்டாங்க. சம் இங்கே ஒர்க் அவுட் பண்ணுற இடத்துல 8 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே டயக்ராமுக்கு எதுவுமே கொடுக்கல. புரிஞ்சதுங்களா. ஸோ பேலன்ஸ் இருக்க பேஜில் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் வந்து கிழிக்கக்கூடாது. நம்ம எழுதலை அதனால் கிழிச்சிருவோம், இல்லை வேறு எதாவது பண்ணுவோம் அப்படின்னு நினைக்காம அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் உங்களுக்கு
இருக்கிறது உங்களுக்கு ஆன்சர் ஷீட்டோட அப்படியே புக்லெட்டோட ஃபுல்லாக கொடுத்துலாம். ஸோ ஓகேங்களா. இல்லை எனக்கு வந்து புக்லெட் அவங்க கொடுத்தது பத்தலை அப்படின்னா அடிஷ்னல் ஷீட்டும் வாங்கலாம். ஆனால் அனாவசியமாக வந்து நீங்கள் அடிஷ்னல் ஷீட் வாங்கினாலும் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு உங்கள் மேலே வந்து ஒரு தப்பான அபிப்பிராயம் வரும், பேப்பரை வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதுங்களா. ஸோ ஈஸியாக வந்து இந்த இடத்துல எப்படி 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு நிறைய இம்பார்ட்டன்ட் தகவல்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கொஸ்டின் பேப்பர் என்னன்னு பார்த்துட்டு அதோட ஆன்சர் கீயும் இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்த்துருவோம். ஆல்ரெடி உங்களுக்கு தமிழ், மேக்ஸ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ்க்கு உங்களுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க 100% மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் மார்க் போகுது, எப்படி ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது, இதற்கான வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் மீடியத்துக்கு வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. ஸோ தயவு செஞ்சு தவறாக எடுத்துக்க வேண்டாம். தமிழ் மீடியத்துக்கான ஆன்சர் பேப்பர் என்கிட்ட இல்லை, இருந்திருந்தால் கண்டிப்பாக போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ச்சியாக கொஸ்டின் பேப்பர் என்ன, ஆன்சர் கீ என்னன்னு பார்த்துருவோம். 7722 மேலே கோட் நம்பர் கொடுத்துருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா 2024 ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஷின் பேப்பர். 100 மார்க்ஸ்க்கு 3 ஹார்ஸ் எக்ஸாம் நடக்குது. பார்த்தீங்கன்னா 14 1 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் இவங்க என்ன கொஷின்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க 13th கொஷின்ஸ் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாமே வந்து கரெக்டாக அட்டன் பண்ணிட்டாங்க. சரிங்களா. ஸோ 13th கொஷின் என்னன்னு பார்த்துருவோமா. கொடுக்கப்பட்ட மதிப்புகளில் எவை ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்த்தகவாகவே இருக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 0வா, 0.5யா, 1.05யா, 1 கண்டிப்பாக வந்து இந்த கொஷின்ஸ் வந்து ஒரு ட்விஸ்டடாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நிமிஷம் நீங்கள் வந்து மைண்டில் இது என்ன ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து திங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவோட எண்டிங்கில் சொல்கிறேன். புரியுதுங்களா. ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ் பாருங்கள். உங்களுக்கு எந்த பேட்டர்னில் மார்க்ஸ் கொடுக்குறாங்க, எந்த பேட்டர்னில் எந்த சாப்டர்லேருந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 15th 1ம் 16th 1ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 1 and 2ல் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா. 2ல் இல்லை, சாப்டர் 1ல் 15th 1ம் 16th 1ம் கேட்டிருக்காங்க. 17th 1 பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டரில் கேட்டிருக்காங்க. 18th 1 அல்ஜிப்ராலேருந்து 3rd சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 19th அல்ஜிப்ரா. 20 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4th சாப்டர். 21 வந்து கோஆர்டினேட் ஜியாமெட்ரி 5th சாப்டர். 22ம் கோஆர்டினேட் ஜியாமெட்ரி 5th சாப்டர். 23 ட்ரிக்னாமெட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. 24ம் ட்ரிக்னாமெட்ரி. ஓகே. அதே மாதிரி 25ம் ட்ரிக்னாமெட்ரி. அப்போ 2 மார்க் கொஷின்ஸ் எதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா 24 25 24 வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு ஒரு நிமிஷம். 23 தான் ட்ரிக்னாமெட்ரி. 24 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்சுரேஷன், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அதே மாதிரி 25 டோட்டல் சர்ஃபேஸ் ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கேட்டிருக்காங்க, மென்சுரேஷன். ஸோ 24ம் 25ம் உங்களுக்கு மென்சுரேஷன்லேருந்து 7th சாப்டர்லேருந்து 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ரேஞ்சு. ஸோ இதில் இருந்து உங்களுக்கு லாஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்ததும் லாஸ்ட் சாப்டர். அதுக்கடுத்து HCF பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைண்ட் த HCF, அதாவது செகண்ட் சாப்டர் கொஷின். ஸோ செகண்ட் சாப்டரில் 2 கொஷின், 3rd சாப்டரில் 2 கொஷின், 4th சாப்டரில் 1, 5th 2, 6th 1, 7th 2, லாஸ்ட் சாப்டரில் 2, ஃபர்ஸ்ட் சாப்டரில் 2, இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம எத்தனை கொஷின் அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கொஷின் அட்டன் பண்ணணும். அதில் கம்பல்சரி 28ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கம்பல்சரி 28 என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு லாஸ்ட், அதாவது HCF அந்த செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்பயுமே கம்பல்சரி எப்படி கேட்பாங்க நம்ம சொல்ல முடியாது. ஸோ எல்லாமே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஆல் லெசன்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 2 மார்க்ஸ் 20 மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து 5 மார்க்ஸ் வந்து 50 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 42 வந்து கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. 29 வந்து சாப்டர் 1லேருந்து கேட்டிருக்காங்க. சாப்டர் 1லேயே உங்களுக்கு வந்து 5 டைப்ஸ் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைப் நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து 30 இதுவுமே நல்லா பார்த்துக்கணும். அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த F.G G.F அந்த கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபங்க்ஷன் அந்த சம்லேருந்து கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1.3லேருந்து ஒரு சம் கேட்பாங்க. ஸோ என்னென்ன சம்ஸ்லாம் என்ன சாப்டர்லேருந்து வரும்னு சொல்லிட்டு டைப் வைஸ் கொஷின்ஸும் போட்டிருக்கேன். ஸோ அந்த டைப் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிளேலிஸ்ட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ 10th சப்ஜெக்டானது என்னன்னு பாருங்கள், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்து அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா
ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31 பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஃபைண்ட் த சம் கேட்டிருக்காங்க செகண்ட் சாப்டர்லேருந்து. அடுத்து 32 பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் தேர்ட் சாப்டர். அடுத்து 33 மேட்ரிக்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு சம் கேட்டுருவாங்க. இந்த சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து 24ல் வந்ததுனால இப்போ 25ல் இது வர்றதுக்கு சான்சஸ் கிடையாது. ஆனால் மேட்ரிக்ஸஸில் மற்ற சம்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. லாஸ்ட் சாப்டரில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. தேல்ஸ் தியரம், பிபிடி, பைத்தாகரஸ் தியரம், ஆங்கிள் பைசெக்டார், ஸோ இதெல்லாம் நல்லா பார்க்கணும். 35ல் பார்த்தீங்கன்னா இந்த 3 தியரமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்கரத்தின் பரப்பு இம்பார்ட்டன்ட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5th சாப்டர் கோஆர்டினேட் ஜியாமெட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் த லைன் ஜாயின் பாயிண்ட்ஸ், இணைக்கும் புள்ளிகளை இணைக்கும் மைய குத்துக்கோட்டின் சமன்பாடு, இதுவுமே வந்து கோஆர்டினேட்லேருந்து கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்துடும் 5 மார்க்ஸில், அட்டன் பண்ணுங்க. அடுத்து மென்சுரேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க கன அளவு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் சர்க்குலர் சிலிண்டர், ஸோ இதுவும் நல்லா பாருங்கள். நம்பர் ஆஃப் கோன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், வெரி ஈஸியான ஒரு கொஷின், இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட் சாப்டர். அடுத்து ப்ராபபிலிட்டி லாஸ்ட் சாப்டர். அடுத்து 7 + 77, ஸோ இது வந்து கம்பல்சரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் சாப்டரில் 5 + 5 55, 7 + 77, இதெல்லாம் நல்லா பாருங்கள். கம்பல்சரியில் இந்த மாதிரி கேட்டாக்கா கண்டிப்பாக நம்ம ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஈஸியாக வந்து 10 கொஷின் அட்டன் பண்ணால் 50 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ 8 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஃபில் வந்து உங்களுக்கு நடுக்கோட்டின் நீளம் கேட்டிருக்காங்க, சரிங்களா? PQR, அது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் கொடுக்கவே இல்லை உங்களுக்கு. மீடியன், அடுத்தது வந்து உங்களுக்கு மீடியன் RG ஃப்ரம் R to PQன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து அவற்றோட நீளத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, 6 சென்டிமீட்டர் சொல்லிட்டு வட்டம் வரைந்து வட்டத்தின் மையத்திலேருந்து 8 சென்டிமீட்டர் மீடியன் RG ஃப்ரம் R to PQ 6 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. எப்போயுமே தெரிஞ்சுக்கோங்க, ஜாமெண்ட்ரி பொறுத்தவரை அந்த 3 டைப்ஸில் கண்டிப்பாக வந்து 2 டைப்ஸ் நல்லா பார்த்துருந்தா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு மெத்தட் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக போயிடும். கிராஃபை பொறுத்தவரையும் என்ன கேட்டிங்கன்னா கிராஃப் ஆஃப் வேரியேஷன் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம்பிள் சம், எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க. அது இல்லை நான் குவாட்ரேட்டிக் கிராஃப் பார்ப்பேன் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு சம்மும் மற்ற சம்ஸும் பாருங்கள், ப்ளஸ் எக்ஸாம்பிள்ஸும் கண்டிப்பாக பார்க்கணும். சரி, புரியுதுங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் கீ என்னன்னு பார்த்துருவோமா? கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ பார்த்துட்ருக்கீங்க. SSLC பப்ளிக் எக்ஸாமோடது ஏப்ரல் மந்த் நடந்தது. மேக்ஸோட கீ ஆன்சர், ஓகேங்களா? 2024. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆன்சர்ஸும் தெளிவாக கொடுத்துருவாங்க. 1 மார்க் கொஷின்ஸ். இப்போ பாருங்கள், யாரெல்லாம் 13th என்ன ஆப்ஷன் மைண்டில் வச்சுருந்தீங்க, இதில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துருவோமா? பார்த்துக்கோங்க. 13th ஒன்க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, 1.05. ஸோ அவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஸோ 14 1 மார்க் கொஷின்ஸ்க்கு ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா சென்டம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, பாஸ் ஆகணுமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி கொஷின் நம்பர் போட்டு ஆப்ஷன் கோடுக்கு நீங்கள் CA என்ன அந்த ஆப்ஷன் அதை எழுதி அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதுங்க. சொன்னது புரியுதுங்களா? ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு மார்க்ஸ் டோட்டலாக 14க்கும் 14 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? அடுத்து 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 28th கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கம்பல்சரி கொஷின் போயிடுவோமா? அதுக்கப்புறம் மற்ற கொஷின்ஸ்க்கான ஆன்சர் என்ன பார்ப்போம். இதில் பாருங்கள், உங்களுக்கு HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வெறும் காமனாக வர்றது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1 மட்டும் தான். ஸோ 2 மார்க்ஸ் ஷுட் பி அவார்டட் இஃப் ஆன்சர் இன் டிஃப்ரெண்ட் மெத்தட். நீங்கள் ஆன்சரை எந்த மெத்தடில் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 28th கொஷின் அது என்ன சாப்டர் பார்த்தோம்னா செகண்ட் சாப்டர்லேருந்து கம்பல்சரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கம்பல்சரி கொஷின் வந்து வெறும் அல்ஜிப்ரால தான் கேட்பாங்க, ப்ராபபிலிட்டியில் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது. எப்படி வேணால் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கூட சம்டைம்ஸ் கேட்பாங்க. 15th ஒன்க்கு பாருங்கள், ஏவோட வேல்யூ அது எலிமெண்ட் என்ன, பியோட எலிமெண்ட் என்னன்னு எடுத்து எழுதியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் 1 மார்க். ஸோ டோட்டலாக 2 மார்க்ஸ். அடுத்து 16th F.G G.F கொடுத்துறாங்க. அதில் கேவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ அதை எடுத்து எழுதும்போது அதுக்கு 1 மார்க், கேவோட வேல்யூ எழுதும்போது அது 1 மார்க். ஸோ 2 மார்க்ஸ். இந்த மாதிரி தான் உங்களுக்கு மார்க் செஷன் பண்ணுவாங்க. ஸோ இதில் நீங்கள் செகண்ட் கேவோட வேல்யூ ராங்க எழுதிட்டு மேலே கரெக்டாக எழுதிங்கன்னா அதுக்கே 1 மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ 17th கொஷின்ஸுமே பாருங்கள், உங்களுக்கு 800 = 2 × 5 ×
5 பவர் ஆஃப் 2ன்னு எழுதிட்டு அதுக்கே உங்களுக்கு 1 மார்க். அடுத்த ஆன்சர் வந்து ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 5ன்னு எழுதலாம், இல்லை ஏவோட வேல்யூ 5 இல்லை பியோட வேல்யூ 2ன்னு எழுதினாலும் 1 மார்க். ஸோ டோட்டலாக 2 மார்க்ஸ். 18th ஒன் ஆன்சர் பார்த்துக்கோங்க, அது 2 மார்க்ஸ். அடுத்து 19th சம் ஆஃப் ஃப்ரூட்ஸுக்கு 1 மார்க், ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸுக்கு 1 மார்க். ஆன்சர் இஸ் நாட் கரெக்ட், 1 மார்க் ஷுட் பி அவார்டட் ஃபார் ஃபார்முலாஸ். என்ன சொல்லியிருக்காங்க, ஆன்சர் கரெக்டாகவே இல்லை அப்படின்னாலும் ஃபார்முலாஸ்க்கு 1 மார்க் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அழகாக 2 மார்க்ஸில் 1 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த சம் எப்படின்னு தெரியல அப்படின்றவங்க கூட ஃபார்முலாஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா அட்டன் பண்ணிங்கன்னா 1 மார்க். ஓகே, ஸோ இது வந்து 2 மார்க்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ரூல்ஸா இல்லை எல்லாத்துக்குமே அப்படின்னா 5 மார்க்ஸில் கூட நீங்கள் ஃபார்முலாஸ் மட்டும் எழுதுனீங்கன்னா 1 மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அடுத்து 20th கொஸ்டினில் பாருங்கள், ஃபார்முலாஸ்க்கு 1 மார்க், அதுக்கப்புறம் ஸ்டெப்பு, அதுக்கடுத்து ஆன்சருக்கு ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க். ஸோ டோட்டலாக 2 மார்க்ஸ். ஓகே, அடுத்து 21 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்கிறது. 2A கோஆர்டினேட் ஜாமெட்ரிலேருந்து கேட்டிருக்கிறது. 2A + B = 3க்கு 1 மார்க். அடுத்து ஏவோட வேல்யூ பியோட வேல்யூக்கு 1 மார்க்ஸ். டோட்டலாக 2 மார்க்ஸ். அடுத்து ஃபார்முலாஸ்க்கு 1 மார்க், அடுத்து ஃபைனல் ஈக்குவேஷன்ஸ்க்கு 1 மார்க், கோஆர்டினேட் ஜாமெட்ரி இது. அடுத்து 23ல் பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு 1 மார்க்கு, ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க். டோட்டலாக 2 மார்க்ஸ். அடுத்து ஃபார்முலாக்கு 1 மார்க்கு, ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க்கு. அடுத்து ஃபார்முலாக்கு அடுத்து ஃபைனல் ஆன்சர் 1 மார்க். அடுத்து அதே தான், ஃபார்முலாக்கு 1 மார்க்கு, ஸ்டெப். ஸோ எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு ஃபார்முலாஸ்க்கு அழகாக 1 மார்க் கொடுத்துறாங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு 2 மார்க்ஸாக டிவைட் பண்ணுவாங்க. அடுத்து 5 மார்க்ஸ் பார்த்துருவோமா, அதில் 42 வந்து கம்பல்சரி என்ன கேட்டிருந்தாங்க, கம்பல்சரி வந்து 7 + 77 சம்ஸ் தானே கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் 5 மார்க்ஸில் மற்ற சம்ஸ்லாம் பார்த்துருவோமா. 42 அதில் பாருங்கள், 7 + 77 இதுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஃபார்முலா எழுதுனாவே 1 மார்க், அடுத்த ஸ்டெப்புக்கு 1 மார்க், அதுக்கு அடுத்தது 2 ஸ்டெப்புக்கு 1 மார்க், அடுத்த ஃபைனல் ஸ்டெப்புக்கு 1 மார்க், ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க். ஸோ எப்போயுமே மேக்ஸை பொறுத்த வரையும் உங்களுக்கு மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா எந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு மட்டும்தான் மார்க் குறைப்பாங்க. அப்படியே வந்து சம் ஃபுல்லாகவே உங்கள் ஸ்கூல்லலாம் வந்து அடித்து போடுவாங்க. ஸோ ஆனால் பப்ளிக்கில் அந்த பிரச்சனையே கிடையாது, தைரியமாக நீங்கள் போகலாம், ஃபுல் மார்க்ஸும் கிடைச்சிரும். மிஸ்டேக் ஆச்சுன்னா எங்கே நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துலையும் உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டான பாயிண்ட்ஸுக்கானது மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் ஆன்சர் மிஸ்டேக் அப்படின்னா கூட 4 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ ஸ்கூலில் வந்து கட் ஆஃப் மார்க் கொடுப்பாங்க, ஆனால் பப்ளிக்கில் அதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இதுவரையும் பப்ளிக்கில் நீங்கள் வந்து ரிவிஷனில் வந்து 80, 90 எடுத்தவங்க கூட பப்ளிக்கில் வந்து 80 எடுத்தவங்க 85, 19 எடுக்கலாம், 90 எடுத்தவங்க 98, 96 அந்த மாதிரி எடுக்கலாம், நிறைய சான்சஸ் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? ஸோ 5 மார்க்ஸில் எப்படி ஸ்டெப் மார்க் கொடுத்துருக்காங்க பார்த்துருவோமா. 29th பாருங்கள், ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எழுதுறதுக்கு 1 மார்க், அப்புறம் A × B யூனியன்ஸுக்கு 1 மார்க், அடுத்து A × Bக்கு 1 மார்க், A × Cக்கு 1 மார்க், ஃபைனல் கண்டிஷன் எடுத்து எழுதி ஆன்சர் எழுதுனா 1 மார்க்ஸ். டோட்டலாக 5 மார்க்ஸ். 30th கொஸ்டினுமே அதே மாதிரி தான், ஒவ்வொருத்துக்கும் ஆரோ டயக்ராமுக்கு 1 மார்க், டேபிளுக்கு 1 மார்க், செட் ஆஃப் ஆர்டர் பேருக்கு 1 மார்க், கிராஃப்க்கு 1 மார்க். ஸோ ஃபைனலாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்து 31க்கு ஃபார்முலாஸ்க்கு 1 மார்க், அடுத்த ஸ்டெப்புக்கு 1 மார்க், அடுத்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணது 1 மார்க், லாஸ்ட் ஸ்டெப்புக்கு 1 மார்க், ஆன்சருக்கு 1 மார்க். 32 ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவுமே வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ். ஓகே, அடுத்து 33 பாருங்கள், மேட்ரிக்ஸஸ்லேயுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். A², 5A, 7 இன்வெர்ஸ் 2 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஈஸியாக எழுதிடலாம். அடுத்து 34 ஸ்டேட்மெண்ட்டுக்கு 1 மார்க், டயக்ராமுக்கு 1 மார்க். அதாவது உங்களுக்கு 34th கொஷின் கிவன், அதுக்கு டு ப்ரூவ், ஏதாவது தியரம்க்கு, புரியுதுங்களா, என்னன்ட்டு யோசிக்காதீங்க, தியரம்க்கு. இஃப் தேர் இஸ் நோ ஃபிகர் தென் மார்க் ஷுட் பி அலாட்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி. அதாவது நீங்கள் வந்து ஃபிகர் இல்லாமல் வெறும் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிங்கன்னா அதுக்கு மட்டும் மார்க் கொடுக்க சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட்டுக்கு 1 மார்க், டயக்ராமுக்கு 1 மார்க், கிவன் டு ப்ரூவ், கிவனுக்கு டு ப்ரூவ் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கெலாம் 1 மார்க், அப்புறம் ப்ரூஃப்க்கு வந்து 2 மார்க்ஸ். டோட்டலாக 5 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து பாருங்கள், இங்கே ஃபார்முலாஸ்க்கு 1 மார்க், கோஆர்டினேட் ஜியோமெட்ரி அடுத்தடுத்து ஸ்டெப்புக்கு 1 மார்க், ஃபைனலுக்கு 1 மார்க். அதே மாதிரி ஸ்லோப்புக்கு, மிட் பாயிண்ட்டுக்கு தனித்தனியாக ஸ்லோப் ஆஃப் பர்பெண்டிகுலர் எல்லாமே ஃபார்முலா எழுதி சால்வ் பண்ணால் 1 மார்க் கொடுத்துருவாங்க. 37th அடுத்து ட்ரிக்னாமெட்ரி, அதுக்குமே பாருங்கள் என்னென்ன ஸ்டெப்புக்கு ஒவ்வொரு மார்க், டயக்ராமுக்கு 1 மார்க், அடுத்த ஸ்டெப்புக்கு எக்ஸோட வேல்யூக்கு 1 மார்க், அடுத்து ஒய்யோட வேல்யூக்கு 1 மார்க், அடுத்து சிடிக்கு கண்டுபிடிக்கிறது 1 மார்க், ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க். ஸோ 38 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ்க்கு 1 மார்க், அடுத்த ஸ்டெப்பு எல்லாத்தையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு 1 மார்க், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு 1 மார்க், ஃபைனல் மார்க்ஸ் 1 மார்க்ஸ். அடுத்து 39 வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு ஃபார்முலாக்கு 1 மார்க், அடுத்து வால்யூம் ஆஃப் ஐஸ்கிரீம் ஃபார்முலாக்கு 1 மார்க். ஸோ ஒவ்வொரு ஃபார்முலாக்கும் 1 மார்க், அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு 1 மார்க், ஃபைனல் ஆன்சர் நம்பர் ஆஃப் ஐஸ்கிரீம் கோன்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதணும், அதுக்கு 1 மார்க். ஸோ அப்படியே ஈக்குவல் டு 12ன்னு போடாமல் இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஐஸ்கிரீம் கோன்ஸ் எத்தனைன்னு கேட்டால் அது கரெக்டாக நீங்கள் எடுத்து எழுதி ஆன்சர் எழுதணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 40th கொஷின் பார்த்துக்கோங்க.
இதுக்குமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஃபார்முலா முதற்கொண்டு ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே வந்து 1 மார்க். ஓகே, 41 அப்படி தான் ப்ராபபிலிட்டிலே ஃபார்முலாலேருந்து உங்களுக்கு ஸ்டெப்லேருந்து எல்லாமே நீங்கள் NF NF PA NF PB அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இதெல்லாம் எழுதுனாவே 1 மார்க். ஸோ 5 மார்க்ஸ் எடுக்கல அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து 2-3 மார்க்ஸ் இல்லை ஈஸியாக அதை ஸ்கோர் பண்ணிடலாம். மேக்ஸில் உங்களுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜஸ், சரிங்களா? ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சம்மை வந்து சால்வ் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாமெண்ட்ரியில் வந்து 43ல் வந்து ரஃப் டயக்ராமுக்கு 1 மார்க்கு, டிராயிங் லைன் செக்மெண்ட்டுக்கு 1 மார்க்கு, டிராயிங் சர்க்கிள் அந்த சர்க்கிளுக்கு 3 மார்க்ஸ், மார்க்கிங் ஆல்டிடியூடுக்கு 1 மார்க்கு, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 2 மார்க்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கண்டிப்பாக மார்க்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அடுத்து ரஃப் டயக்ராமுக்கு 1 மார்க்கு, டிராயிங் த ஃபர்ஸ்ட் சர்க்கிள், அடுத்து லைன் செக்மெண்ட்டுக்கு 8 மார்க்ஸ். அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா செகண்ட் சர்க்கிள் 2 டேஞ்சன்ட், அடுத்து லென்த் ஆஃப் டேஞ்சன்ட். ஸோ எல்லாத்துக்குமே வந்து மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க பாருங்க, எங்கெங்கே 1 மார்க் எங்கெங்கே 2 மார்க்ஸ்னு. ஸோ இதை மாதிரி ஜாமெட்ரிக்கு கொடுப்பாங்க. அடுத்து கிராஃப்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஸ் எடுத்து எழுதிங்கன்னா 1 மார்க்கு, ஸ்கேலுக்கு 1 மார்க்கு, அடுத்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸு இந்த டேபிள் போட்டு எழுதுனா அதுக்கு வந்து 2 மார்க்ஸு, அதுக்கப்புறம் பிளாட் த பாயிண்ட்ஸ்க்கு 1 மார்க்கு, அதுக்கப்புறம் டிராயிங் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு 1 மார்க்கு, சொல்யூஷனுக்கு 1 மார்க்கு. சொன்னது புரியுதுங்களா? டயக்ராமில் வரைகிறதுக்கு அது 1 மார்க். ஸோ ஈஸியாக வந்து கிராஃப்லேயே நீங்கள் தப்பை பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அப்படியே அடிச்சு போட மாட்டாங்க. ஸோ 8 மார்க்ஸில் வந்து எப்படி ஈஸியாக உங்களுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்கன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ் என்ன, ஒய் ஆக்சிஸ் என்ன, ஸ்கேல் என்ன, டேபிள் என்ன, பிளாட் த பாயிண்ட்ஸ் என்ன, அடுத்து எக்ஸும் ஒய்யும் என்ன, ஒய்யும் எக்ஸும் என்ன அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்குலரோட பேரபோலானா கூட, சரிங்களா? ஸோ இதுவுமே 8 மார்க்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கே போடுறீங்க, தமிழுக்கு போடல அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு கிடைக்கிற பிடிஎஃப்பை வச்சு தான் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஸோ தயவு செஞ்சு தவறாக எடுக்க வேணாம். எனக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப முக்கியமான குழந்தைங்க தான். யாருமே வந்து நான் வந்து பாகுபாடு பார்க்கறதில்ல. என்கிட்ட வந்து கிடைக்கிற, அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணது, புரியுதுங்களா? ஆனால் இந்த வருஷம் 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு எந்த ஒரு நோட்ஸுமே வந்து ஷேர் பண்ணுறதே கிடையாது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி தமிழ் மீடியமாக இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் உங்களோட நோட்ஸ், இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே இது வந்து வீடியோவாக போகும்பொழுது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்க்குற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மறைமுகமாக நம்ம ஒரு நல்லது பண்ணுறோம். அடுத்த நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்க்கு நீங்கள் கொடுக்குற லைக், இது என்ன ஆகும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் போய் சேரும். ஸோ அவங்க பார்த்து அதை கற்றுக்கிட்டு படித்து மார்க் எடுக்கும்பொழுது அதோட ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேரும். ஸோ தயவு செஞ்சு எங்கெங்கெல்லாம் நம்ம நல்லது பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை எல்லாமே பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம மட்டும் படித்தா போதாது. எல்லாரும் நல்ல மார்க் எடுத்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் கொடுத்துட்டு பாருங்கள். ப்ளீஸ் 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 ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நவர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து சயின்ஸு சோஷியலுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ பார்க்க முடியும். ஆல்ரெடி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமானது போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.